இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். மத்தேயு 19:17. Today's Bible verse. But if you want to enter into life, keep the commandments. Matthew chapter 19 verse 17. மனிதன் மேன்மையாக வாழ வேண்டும் என்றே சட்ட திட்டங்களையும் 10 கற்பனைகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் ஆலோசனைகளையும் தேவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதன் நோக்கம் நன்மை உண்டாக வேண்டும் என்பதே. ஆனால் நம்முடைய மனப்பான்மை வித்தியாசமாக இருக்கிறது. 10 கட்டளைகளாலும் நெறிமுறைகளாலும் ஆண்டவர் நமக்கு வகுத்து தந்த நோக்கத்தை உணர்ந்து அதற்கு கீழ்ப்படியாமல் அதனை கை கொள்ளாமல் போனால் தேவன் கோபப்படுவார் என்று பயந்து கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். வேத வசனத்தை வாஞ்சையோடு தியானிக்காமல், ஆண்டவரோடு நீங்காத தொடர்பு இருக்க வேண்டும் என்று எண்ணி ஜெபிக்காமல், இன்று வேதம் வாசிக்காவிட்டால், இன்று ஜெபம் செய்யாவிட்டால் ஆண்டவர் கோபித்துக் கொள்வார் என்று பயந்து செய்கிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு விதித்துள்ள வாழ்க்கை நெறிமுறைகளும் கற்பனைகளும் ஒழுக்க விதிகளும் அவரது மேலான அதிகாரத்தை நம்மீது திணிப்பதற்காக அல்ல, மாறாக நம்மீது வைத்துள்ள அளவு கடந்த அன்பினாலும் அளவிட முடியாத கரிசனையாலும் தான். ஒரு சிறந்த மருத்துவர் தருகின்ற சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் நோயாளிக்கு பிரியமாயிராதுதான். ஆனால் மருத்துவரின் நோக்கம் நம்மை ஆரோக்கியமாக வாழ்விக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் மட்டுமே. நம்மில் தேவனின் விருப்பமோ இவற்றிலும் மேலானது. ஆமேன்.